ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்பில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ப்ரீசெட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கவுட் வந்து நீங்கள் ஷேக்கவுட் ப்ளீஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங் ஆட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜ் வந்து 1 by 1 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க அந்த ஒயிட் பாயிண்டரை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பாயிண்ட் இருக்கும். அந்த ஒயிட் பாயிண்ட்டை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மீடியாவில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் வச்சுருக்க எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் வந்து 1 by 1 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மீடியாவில் போய்ட்டு எனக்கு தேவையான ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு அப்போவுமே சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து போய்க்குங்க. அதில் போய் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம் இமேஜை. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா இமேஜும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த ஏரோ யூஸ் பண்ணி அடுத்த ரெட்லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். மூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து அந்த அடுத்த ரெட்லைன் வரும் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு பார்த்தும்போது ஒரு இருக்கும். அந்த ஏரோ யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அடுத்தடுத்த ரெட்லைனுக்கு நீங்கள் அடுத்தடுத்த ரெட்லைனுக்கு வந்து ஒயிட் பாயிண்டர் மூவ் பண்ணி தான் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ரெட்லைனில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக இன்னும் சில இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து சில இமேஜஸ் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும், ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக்கட் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து தான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு 3 லேயர் இருக்கும். ஃபஸ்ட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 3 லேயர் தான் சிசி. அந்த 3 லேயரையும் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்கும். அதுக்கு பக்கத்தால் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 செலக்ட் ஆயிரும். இப்போ ப்ளஸ் போட்டு
போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஏரோக்கு பக்கத்தால் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த 3 லேயரும் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கொடுத்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ண அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையிலும் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசி வரையிலும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்குமே பார்த்தீங்க அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஷேகட் பீஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த பீஸில் எகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ப்ளூ லேயர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணுங்கள். அந்த லேயரை காப்பி பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் பீஸோட ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 இமேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லேயரை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இதை கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. இமேஜுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இமேஜுக்கு மேலேயும் அந்த சிசிக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இது ஃபஸ்ட்டு 2 இமேஜுக்கு மட்டும் இந்த 2 லேயரே ஆட் பண்ணிடுங்க. அதாவது ஒரு லேயரவே காப்பி எடுத்து நீங்கள் 2 இமேஜுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 2 இமேஜுக்கு மட்டும்தான் இது ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேகப் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேகப் பீஸோடய ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேகப்ட்டு நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதுலேருந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணவே போதும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த இமேஜில் எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ண நான் சொல்லியிருப்பேன். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான ஷேகப்ட்டு ஆட் பண்ணிப்போம். நீங்கள் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் வந்து ஷேகப் பீஸ் இருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு இமேஜுக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் இந்த பிளிங்குங்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு 2 இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட் 2 இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் ஷேகட் பீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் 2வது ஒரு இமேஜ் இருக்கும். 2வது இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. 3வது இமேஜ்லேருந்து பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் 3வது இமேஜ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். 3வது இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் அப் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸ் பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. 3வது இமேஜ்லேருந்து நான் சொல்கிற இமேஜ் வரலும் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, 3வது இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் ரெட்டில் வந்து நான் மார்க் பண்ணிப்பேன். அந்த இமேஜுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கடைசி இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கடைசி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக இந்த செகண்டில் வச்சுங்க. நான் டபுள் ரெட்டில் மார்க் பண்ணிப்பேன் 14.34. இந்த செகண்டில் இருக்கிற இமேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் வரலும் இந்த தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேட்டும் முடிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 2 டைப்பான எஃபெக்ட்டும், அதாவது ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பிளிங்க் எஃபெக்ட் தான். அது ஃபஸ்ட் 2 இமேஜ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருப்போம். செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்ட் இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். தேர்ட் இமேஜிலேருந்து ஒரு 14 சம்திங் செகண்ட் வரலும் பேஸ்ட் பண்ணியிருப்போம். தேர்ட் டைப்பான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரலும் பேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாவே எல்லா எடிட்டும் முடிச்சு. நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே ஷேர் ஐகானுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிங் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.